இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். சத்தியமும் ஜீவனுமாய் நித்தமுமே வாழ்ந்திடும் கர்த்தனே எங்கட்கு கரம் தந்து என்றும் தாங்கிடும். சுத்தமாய் நடப்பதற்கும் சுத்த ஆவி தந்திடும். சித்தமோடு இந்த வேளை வந்திறங்கிடும். வானம் திறந்தருளும் பல தானங்களை இந்நேரம் மாணவனே ஞானமுள்ள வல்லதொரு நாதனே தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிற இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். பிதாவினிடத்தில் போக வேண்டுமானாலும் சரி, எதையும் செய்ய வேண்டுமானாலும் சரி, எந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வர வேண்டுமானாலும் சரி, நான் தான் வழி என்று சொல்லுகிறான். நானும் ஒரு வழி என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஜீசஸ் இஸ் த வே. இயேசுதான் வழி. கணிக நேரத்துல வழி தெரியாம திகைக்கிறோம் அல்லவா? அடுத்து என்ன செய்வதென்று தவிக்கிறோம். யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா? யாராவது கைட் பண்ண மாட்டாங்களா? படிக்கிற பிள்ளைகள் ஒரு +2 முடிக்கும் பொழுது அடுத்து எப்படி கல்லூரி எங்க போறது, என்ன பண்ணது? பெற்றோர்கள் பதறுகிறார்கள். எந்த கோர்ஸ் எடுக்க வைக்கிறது, எந்த காலேஜ்ல சேர்க்கிறது, எந்த மாதிரி படிக்க வைக்கிறது, பல விதத்தில் பல குழப்பங்கள். திருமண வாழ்க்கை எடுத்துக்கொள்ளலாம், மற்ற வேலையின் காரியங்கள், எதை எப்படி தெரிந்து கொள்வது, வழி தெரியாமல் திகைத்து ஒருவேளை எல்லா பக்கங்களிலும் வாசல்கள் அடைபட்டு விட்டதே, எல்லா பக்கங்களும் நெருக்கமாயிட்டுன்னு சொல்லி போராடுறவங்க, அல்லது டிப்ரெஷன்ல அல்லது இப்படிப்பட்ட ஒரு வியாதி வந்துருச்சுத, இதுக்கு வழி உண்டா, இதுக்கு மருத்துவ ரீதியா உதவி இல்லையே, மருந்து இல்லையேன்னு சொல்லி புலம்புகிறவருக்கெல்லாம் அது மாற்றம் ஏற்பட வேண்டுமானாலும் சுகம் ஏற்படுமானாலும் இயேசுதான் அதற்கு வழியாக இருக்கிறார். இப்ப இயேசுவின் மூலமாக, அந்த வழியாக இயேசு காண்பிக்கிற வழியிலே இயேசுவின் மூலமாக நாம் காரியங்களை செய்யும் பொழுது அல்லது இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது அங்கு வழி உண்டாகிறது, அங்கு சூழ்நிலை மாறுகிறது. ஒரு சமயம் அக்பர் என்கிற சக்கரவர்த்தி தன்னுடைய சேவர்களோடு கூட காட்டுக்கு வேட்டைக்கு போனாராம். வேட்டைக்கு போய்விட்டு திரும்பி வரும் பொழுது இருட்டாகிவிட்டது. பாதையை தவற விட்டு விட்டார்கள். என்ன செய்வதுன்னு அங்கங்கு தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். பார்த்தால் அப்படியே ஒரு ரோடு ஓரமா வருகிறார்கள். ஒரு சிறு பையன் சத்தமா பாட்டு பாடிட்டே போறான். அந்த சிறு பையனை மறித்து அந்த சேவன் ஒருத்தன், தம்பி நீ யாருன்னு சொல்லி உன் பேரன்னு சொல்லி கேட்கும் பொழுது, என் பெயர் மகேஷ் தாஸ் சொல்றான். அப்போ மகேஷ் தாஸ் சொன்ன உடனே, நீ யாரிடம் பேசுகிறாய் திரும்ப சேவர் ஒருத்தர் இது பண்ணும் பொழுது பக்கத்துல அக்பரும் நின்றுட்டு இருக்கிறாரு. ராஜாவே சொல்லுகிறார், எப்பா அந்த பையனை ஒண்ணு அதட்டாதங்கப்பான்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்ல தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணார். நான் அக்பர், இந்த தேசத்தினுடைய ராஜா, நான் சக்கரவர்த்தியா இருக்கிறேன். இப்ப நாங்க பாதை மறந்துட்டோம்ப்பா, சாலை எப்படி வழி போகும்னு தெரியல, எங்க போகணும்னு சொல்லி நாங்க இப்ப ஆக்ராவுக்கு போனோம். அதனால இந்த ரோடு எங்க போகுதுன்னு சொல்லி அக்பர் அந்த பையன்கிட்ட கேட்கிறாரு. உடனே அது சின்ன பையன் விழுந்து விழுந்து சிரிக்கிறானா. சிரிச்ச உடனே ராஜாவுக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்கிட்ட அவன் சிரிக்கிறான்னு சொல்லும்போது அக்பர் அவன் சொல்றான், இந்த சாலை எங்க போகாது, இது இந்த இருக்கிற இடத்துல இங்கதான் இருக்கும். நீங்க சக்கரவர்த்தியா இருக்கலாம், பெரிய ராஜாவா இருக்கலாம், நீங்க தான் இந்த வழியில இந்த ரோட்ல போய் நீங்க சேர வேண்டிய இடத்துல சேரணும்னு சொல்றா. ராஜாவுக்கு ரொம்ப சிரிப்பு வந்துடுச்சு. அவருக்கும் பாருங்க, அந்த சின்ன பையன் எவ்வளவு ஞானமா எவ்வளவு அழகா பதில் சொல்றான்னு சொல்லிட்டு, சரிப்பா அந்த சாலை இங்க தானே இருக்கும், சரி எனக்கு புரிஞ்சிடுச்சு, இப்ப நாங்க போனா இந்த இடத்துக்கு போவேன், இந்த ரூட்டை பிடிச்சி இந்த சாலையில போனீங்கன்னா இங்க போக வேண்டிய ஆக்ராவுக்கு போய் சேர்ந்துருவீங்கன்னு சொல்றான். அதோடு மட்டுமல்ல, தன்னுடைய கையில இருக்கிற மோதிரத்தை அந்த சின்ன பையன் கையில கழட்டி கொடுத்துட்டு, இதை வச்சுக்கோ, நாளைக்கு நீ ஆக்ராவில் என்னை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இவனை சந்தோஷமா போய் இடத்துல போய் பாக்குறான். பின் நாட்கள்ல பீர்பால் என்று சொல்லி பெயரோடு அக்பர் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு துணையா அங்கேயே இருந்த அந்த மனுஷன் தான் இந்த சிறு பையனா. பாருங்க எவ்வளவு ஞானமா பதில் சொல்றோம். அநேக நேரத்துல நாம என்ன பண்றோம், வழி தெரியாம நாம கேட்போம், இந்த ரோடு எங்க போவோம், இந்த வழி எங்க போகணும் தான் கேட்போம். ஆனா ஆண்டவர் அழகா ஒரு வழியை நமக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு, பரலோகத்திற்கு போகக்கூடிய வழியை. இந்த வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். அநேக ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவதன் மூலமா அறிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு அநேக எவ்வளவு படித்திருக்கிறோம், உலகத்துல எவ்வளவு காரியங்கள் அறிந்திருந்தாலும் பரலோகத்திற்கு போகக்கூடிய வழி, அவருடைய ராஜ்யத்திற்கு போகக்கூடிய வழி என்ன அறியாமல் இருக்கிறோம். ஏற்கனவே எப்படி நடக்கணும், என்ன செய்யணும், எல்லாத்தையும் நமக்கு கற்றுக் கொடுத்தது மட்டுமல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நமக்காக முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார். இந்த 2 நாட்கள்ல கூட நம்ம அதை பார்த்தோமா யோசித்தால் ரொம்ப நலமாக இருக்கும். சிலுவை பாதை, நமக்காக பாடுகளை அவர் சகித்திருக்கிறார், நமக்காக துக்கங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், நமக்காக அடிச்சுவடுகளை வைத்து போயிருக்கிறார். அதன் வழியாகத்தான் பின்பற்ற வேண்டும். உலகத்தில் எத்தனையோ பாதைகள் இருந்தாலும் நீங்களும் நானும் போவதற்கு ஈஸ்வரர் பாதை வைத்திருக்கிறார். அந்த பாதையில் சொல்லும் பொழுது முடிவு ஜீவன் இருக்கும்.
சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், நிறைவான அந்த நித்திய வாழ்வு நமக்கு கிடைக்கும். ஒருவேளை இன்னைக்கு எந்த பாதையில் நம்ம போயிட்டு இருக்கிறோம், எப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து போறோம், இன்னைக்கு யோசிப்போம். இயேசு நமக்கென்று வைத்திருக்கிற பாதையை கண்டுபிடித்து அந்த பாதையில கடந்து போகும் பொழுது நிச்சயமாகவே இந்நாட்கள் இந்த உலக வாழ்க்கை பாடுகளா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் நிறைவாய் சந்தோஷமாய் இருக்கும். அந்த பாதையில் போக நம்மளை அர்ப்பணிப்புமா, ஜெபிப்புமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நீரே எங்களுக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறீரப்பா. நீரே எங்களுக்கு எல்லாமாக இருக்கிறீர். உண்மை எல்லாமே எங்களால் ஒன்று செய்ய முடியாது இப்படி வார்த்தை சொல்கிறது. இந்த நாட்களிலும் கூட என்ன எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாங்கள் பாதை மாறி விடாதபடி, தடம் மாறி விடாதபடி, வழியாகிய உண்மை பின்பற்றி உண்மையை முன்பாக வைத்து தொடர்ந்து பின் சொல்ல எங்களுக்கு உதவி செய்வீராக. தொடர்ந்து நியமித்திருக்கிற ஓட்டத்துல ஓட எங்களுக்கு வேண்டிய பலனை கொடுப்பீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகள் வழி தெரியலையேன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் முயற்சி எடுத்து தோற்று போயிருக்கலாம். இன்னைக்கு அவர்களோடு பேசி உண்மை நோக்கி கூப்பிடக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுங்க. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உண்டாகட்டும் அப்பா. யாரெல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில, யாரெல்லாம் சோர்ந்து போய் நம்பிக்கைற்று தோற்று போய் கடன் பிரச்சனை விட்டு வெளிவர முடியாம எல்லாமே நஷ்டமா போயிட்டோம், முடக்கப்பட்டு விட்டோம், இனி அவ்வளவுதான் எல்லாம் முடிந்து விட்டதுன்னு சொல்லி அங்கலாய்க்கிற பிள்ளைகள் யாராவது இயேசுவேன்னு சொல்லி கூப்பிட்டார்கள் சொன்னால், நீர் பரலோகத்தின் தேவன் அதை கேட்டு அவருடைய சத்தத்துக்கு பதில் கொடுத்து அற்புதங்களை செய்து இன்றும் ஜீவனோடு இருக்கிறதை காண்பிப்பீராக. இன்னைக்கு என்னென்ன காரியங்களுக்கு நோக்கி கூப்பிடுகிறார்களோ அத்தனை விசாரித்து ஜெயமாய் மாற்றிக் கொடுங்க. துணை நின்க, வலதுகையை பிடித்து பயப்படாது என்று தைரியம் கொடுங்கப்பா. துதிக நம்மை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுதான் நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம். வழிகாட்ட யாருமே இல்லைன்னு சொல்லி அங்கலாய்க்காண்டா, இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க. நிச்சயமாக ஒரு வழியை உண்டாக்குவார், வழி காண்பிப்பார், வழிகள் எல்லாம் கூடவே வருவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். உனக்காகவே நான் ஜீவிக்கின்றேன், உன் உள்ளத்தில் வாழ துடிக்கின்றேன். வருவாயா என் மகனே, இதயத்திலே இடம் தருவாயா. வருவாயா என் மகளே, இதயத்திலே இடம் தருவாயா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே.